ஹலோ கைஸ், நான் உங்கள் பிகே. பேர் சொல்லிட்டேனே. இந்த சேனல் நான் ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு வீடியோ போடுறேன். இந்த சேனல் பற்றி எதுவுமே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே. அதனால் இந்த வீடியோ இந்த சேனல் எது சம்மந்தப்பட்டதுன்னு மொத்தம் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் உங்கள் பிகே. லெட்ஸ் பிகே டைம். இந்த சேனல் எந்த மாதிரி சேனல்னா பியூர் என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். அது உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த மகசூலுக்கு சுழி கேட்குற மாதிரியும் உங்களை வந்து ஹேட் பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக இல்லை, இருக்க போகிறது இல்லை. அப்படி இருந்தால் என் மன்னிச்சிடுவேன். ஏன்னா மற்றவங்க கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா அது அப்போ இருக்கவே முடியாது. டாபிக் மறந்து வேறு எதுக்கு போயிட்டேன், சாரி. ஆனால் இந்த சேனல் ரெண்டு கண்டென்ட், மெயினாக ரெண்டு கண்டென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஒன்று கேமிங், இன்னொன்று சினிமா. அவ்வளோதான். இந்த கேமிங் சினிமாவில் வந்து ரோஸ்ட் இருப்போம்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது. அவங்க பண்ண மிஸ்டேக்கை நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாதிரி அவங்க பண்ண மிஸ்டேக்கை நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும், ஒவ்வொரு டேரக்டரையும், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டீமையும் அந்த அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன். இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் பண்ண மாட்டேன். இப்படி அதுதான் மெயினாக அது ரெண்டு கண்டென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், கேமிங், சினிமா. கேமிங்கில் நிறைய பேருக்கு இன்னும் கேமிங் பற்றி ஒரு விழிப்புணர்வே தெரியல. மெயினாக இந்தியாவில் தான். இந்தியாவில் ஒரு 100%, 80% பேர் தெரியாது. மீதி 20% பேர் தெரியும். அது கேமிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸ்டோரி, விஷுவலு, கேமிங் இன்ஜின் நிறைய இருக்குது, ஆனால் தெரியாது. போக போக அது வந்து டெவலப் ஆகும். இந்தியாவை டெவலப் ஆகாமல் இருக்கிறது டெவலப் ஆகும். அதே மாதிரி சினிமாவில் மெயினாக தமிழ் சினிமாவில் மசாலா படம் வந்து அதிகமாக கொண்டாடுற கும்பல் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதே சமயம் அதுக்கு ஈக்குவலாக அது எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது பியூர் சின்ன சின்ன ஃபிலிம்ஸும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அதுக்கும் இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் தமிழ் சினிமா இருக்குது. அது நம்ம தமிழ் சினிமா குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, குறை சொல்லவும் முடியாது. இப்போ தமிழ் சினிமாவில் அவ்வளோ டெவலப்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ கண்டென்ட் வர ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. ஒரு சில ஃபிலிம்ஸ் தான் அப்படி, அதனால் பிரச்சனையே இல்லை. புது சினிமா வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகும். இந்த 1000 கோடி கலெக்ஷனு, 2000 கோடி கலெக்ஷனாக பார்க்கறது ஃபிலிம் இஸ் குட்னா அஸ் குட்டு தான். அதுக்கான லாபம் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம். ஹலோ. இது என் ஃபஸ்ட்டு வீடியோனால ரொம்ப பேச கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. இது அவ்வளோவும் பேச தெரியாது எனக்கு. ஆனால் பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஹலோ. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன டெவலப் படிக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டெவலப் பண்ணுறேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வீடியோ போட முடியுமோ அவ்வளோ போல ட்ரை பண்ணுறேன். மெயினாக கேமிங் அண்டு சினிமா இது ரெண்டும் விட போகிறதில்ல. அது சமயம் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஷார்ட் ஃபிலிம் இந்த சேனலில் வரும். வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி மேலும் கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அவள் பேசுறது கண்டென்ட்டை இப்படி வேறு எதுவும் இல்லை. ஸ்பீக் கேட்டேன். வாழ்க வளமுடன், வாழுக வாழ விடுங்க.